நீயும் வந்து என் காதல முச்சவ எனக்குள்ள கலக்கு யாரவ யாரவ அவதான் என்னவ. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரியோட பார்த்துருப்பீங்க. ப்ரியோட பார்த்தா சூப்பராக ஒரு லவ் சாங் வச்சு எடிட் பண்ணி காமிச்சிருப்பேன். அதே போல் உங்களுடைய பிக்சரோ இல்லை உங்கள் பிடிச்சவங்க பிக்சரோ உங்கள் ரிலேட்டிவ் பிக்சரோ அப்படின்ட்டு யாரோட பிக்சரோனா உங்களோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரியோட பார்த்து வீடியோ எடிட் பண்ணிக்க முடியும். அது உங்களுடைய மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி அது எப்படி எடிட் பண்ணுறது நான் சொல்லித்தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்க. உங்கள் ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன். இந்த வீடியோக்கு இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு ஏன்னா ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எடிட் பண்ணி மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். என்னுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. ஜஸ்ட்டாக நீங்கள் ப்ரிவியில் பார்த்து எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அலிமஷ் ஆப் தேவைப்படுது. இந்த ஆப் இருந்தால் மட்டும் தான் உங்களால் இந்த வீடியோ மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஆப்புக்கான லிங்க் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இருக்க வைக்கலாம். டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் கொடுத்துருக்க ஆப் லிங்க் எடுத்துங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டு மறக்காமல் எடுத்துங்க. சரி, ஓகே. ஜஸ்ட்டு எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா ஆப் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் அலிமஷ் அப்படி இம்போர்ட் பண்ணோம். அப்படி இம்போர்ட் பண்ண மட்டும் தான் உங்களால் இந்த வீடியோ மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் அலிமஷ் அப்படி இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு QR கோடு எல்லாம் ஒரு லிங்க்கு கொடுப்பேன். ஓகேங்களா? QR கோடு யூஸ் பண்ணி நீங்கள் கூகுளில் போய்ட்டு நான் கூட ஒரு QR கோடு கூகுளில் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் அலிமஷ் ஆப்பில் இம்போர்ட் பண்ணலாம். அப்புறம் ஒரு லிங்க் கோட் கொடுப்பேன். அந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் அலிமஷ் ஆப்பில் இம்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? QR கோடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் லிங்க்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட். ஓகேங்க, அந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் இருக்குது. அந்த ஃபாண்ட்னு சொல்லுவோம். அந்த ஒரு ஃபாண்ட்டு மூணையாக பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துட்றேன். நீங்கள் எடுத்துங்க. எப்படி கரெக்டாக நான் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிட்டு இந்த வீடியோ நான் ப்ராஜெக்ட் லிங்க் எடுக்க சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அது எப்படி எடுக்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் எப்போ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருந்தோம் அந்த டேட் பண்ணா இருக்கும். ஓகேங்களா? அந்த டேட்டை நோட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் போய்ட்டு அதே டேட்டில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட்டு சொல்லிட்டு லைன் பேர் என்ன கொடுத்துருக்கேன். மறக்காமல் எடுத்துங்க. ஓகேங்களா? எடுத்து ப்ராஜெக்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இல்லை ப்ரோ, எனக்கு சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கூட புரியல ப்ரோ, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க அப்படின்னா டீட்டெயிலாக பார்த்தோன்னா ஒரு வீடியோ கிளிக் பண்ணி போட்டிருக்கேன். நான் கூட ப்ராஜெக்ட் நீங்கள் எப்படி எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தோன்னா ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். வேணுங்க செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தா எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம சேனலிங் போட்டு தான் மறக்காமல் அந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்க. அந்த வீடியோ கீழே இருக்குது. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்களை பார்த்தா போயிடலாம். உங்களுக்கு யாரும் ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எடுத்தாலும் மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராமில் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தா எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பார்த்தா உங்களுக்கு 12 பார்த்தா நான் கரெக்டாக பார்த்தா 12 சின்ன ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணிங்க. ஓகேங்களா? இங்கே இருக்கும். ஓகேங்களா? இந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில்லை கொடுத்துட்டு ஃபில்லை கிளிக் பண்ணி ஸ்டார் போர்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா கேலரி ஃபோட்டோ ஷோ ஆகும். இது உங்கள் ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோ மேலே செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ்ன்றது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ பக்கம் அந்த ரவுண்ட் ஷேப்பில் பார்த்தா செட் ஆகிடும். ஓகேங்களா? சிம்பிள் மெத்தட் தான். அதுக்கு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா குரூப் 1 அப்படின்னு கொடுக்குறது. அந்த குரூப் 1 நம்ம கிளிக் பண்ணி எடிட்டே குரூப் கொடுத்தீங்க அப்படின்னா வரும். ஜஸ்ட் அது கீழே இமேஜ் மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில்லை கொடுத்துட்டு ஃபில்லை கிளிக் பண்ணி ஸ்டார் கிளிக் பண்ணி அப்படின்னா கேலரி ஃபோட்டோ வரும். அதில் எந்த ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோ மேலே செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ பார்த்தா பக்கவாக அந்த ஹார்ட்டில் பார்த்தா செட் ஆகிடும். ஓகேங்களா? சிம்பிள் மெத்தட் தான். ஓகேங்களா? அது குரூப் ஓகேங்களா? அதுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கோம்னா பிக்குன்னு இருக்கும். ஓகேங்களா? இங்கே பார்த்தா உங்கள் பிக்கு பார்த்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தோன்னா பிக் 2:24 பார்த்தா முடிச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, குரூப் 5, குரூப் 6ன்னு சொல்லிட்டு நிறைய பார்த்தா இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் பண்ணால் இது உள்ளே போயிட்டு எக்ஸாம்பிள் ஒன்று பண்ணி காட்டுற பாருங்க. குரூப் 2 இருக்குல்ல, அந்த குரூப் 2 கிளிக் பண்ணி எடிட்டே குரூப் கொடுத்தா அப்படின்னா ரவுண்ட் இமேஜ் இருக்கும். கிளிக் பண்ணி கலர்ஸில் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட வச்சுட்டு இருக்க டிஃப்ரெண்ட்டான ஃபோட்டோவை நீங்கள் ஒரு ரவுண்டில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணி கலர்ஸில் கொடுத்துட்டு ஃபில்லை கிளிக் பண்ணி ஸ்டார் கிளிக் பண்ணி ஃபோட்டோ ஆட் பண்ணுங்கள் அந்த ரவுண்ட் ஷேப்பில். ஓகே, கிளிக் பண்ண மட்டும் போதும். ஓகே, ஃபோட்டோ கிளிக் பண்ண மட்டும் அது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும் அந்த ரவுண்ட் ஷேப்பில். ஓகேங்களா? அதே போல் தான் கொடுத்துருக்க எல்லா குரூப். ஓகேங்களா? குரூப் 3, குரூப் 4 அதாவது பார்த்தா ஒரு ரவுண்ட் சர்க்கிள். ஓகேங்களா? எல்லா ரவுண்ட் சர்க்கிள் டிஃப்ரெண்டான ஃபோட்டோ ஆட் பண்ணுங்க இருந்துச்சு அப்படின்னா, இல்லைனா ஒரே ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்காம நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பிக் இருக்கும். ஓகேங்களா? இங்கே பார்த்தோன்னா பிக் ஒன்று இருக்கும். அந்த பிக் மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில்லை கொடுத்துட்டு ஃபில்லை கிளிக் பண்ணி ஸ்டார் பட்டன் மேலே கிளிக் பண்ணி ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? சிம்பிள் தான். எந்த ஒரு எஃபர்ட் ஒர்க் பண்ணாதீங்க. எங்கே இமேஜ் இருக்கோ அங்கே கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ மட்டும் நீங்கள் ஆட் பண்ண மட்டும் போதும். ஓகேங்களா? லாஸ்ட் எண்டு வரைக்கும் பார்த்தோன்னா எங்கே ஃபோட்டோ இருக்கோ அங்கேயே கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சுட்டு மேலே எடுக்காம கிளிக் பண்ணுங்க. ஆனால் வீடியோக்கு 1080 பிக்சல் செலக்ட் பண்ணுங்க. கீழே எக்ஸ்போர்ட்டுங்க. அந்த எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 100% லோட முடிஞ்சது பார்த்தீங்கன்னா கேலரியில் இந்த வீடியோ சேவ் ஆகிடும். ஓகேங்களா? இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ஃபோட்டோ யூஸ் பண்ணி நீங்களே எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கான இன்னும் சூப்பரான ஒரு பெஸ்ட்டான வீடியோக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.